ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தலைக்கு என்ன காய்ச்சல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி தான் எண்ணெயில் மூலிகையெல்லாம் சேர்த்து காய்ச்சி தான் தலைக்கு தேய்ப்பேன். இதில் நிறைய மூலிகைகள் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை லோவில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடியாக அந்த மூலிகையெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம மூலிகையெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இப்போ லைட்டாக சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த மூலிகைகளை சேர்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை, துளசி, கற்பூரவள்ளி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து முதியார் கூந்தல் அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கீழே அடி பிடிச்சிடாமல் கிண்டணும். நல்லா எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நம்ம கிண்டணும். அப்போ தான் அதோடய சாரெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடணும். நல்ல பபிள்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து செம்பருத்தி பூ ஒரு 15 பூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டணும். நல்லா அந்த எண்ணெயில் மூழ்கணும். நம்ம போடுற எல்லா மூலிகையும் இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு கிண்டி விடணும். அடுத்து அவுரி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் போதும். எல்லாமே லிமிட்டாக தான் சேர்க்கணும். நான் 1/2 லிட்டர் எண்ணெய் தான் காய்ச்சுறேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு, பபிள்ஸ் வந்துட்டுருக்கு. பபிள்ஸ் கம்மியாகி அப்படியே அடங்க ஆரம்பிச்சிரும். ஒன்றுமே பபிள்ஸ் அந்தளவுக்கு அப்புறம் வராது. அது வரைக்கும் நம்ம கிண்டி விடணும், கீழே பிடிச்சிடாமல். அடுத்து வெட்டிவேர் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக அந்த எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெட்டி வேர் செம்ம வாசமாக இருக்குங்க. சூப்பர் வாசம். நம்ம எண்ணெய்க்கு வாசம் கொடுக்குறதே அந்த வெட்டி வேர் தான். நல்ல வாசமாக இருக்கும். நல்லா இந்த எண்ணெய் நீங்கள் காய்ச்சி தேய்ச்சி பாருங்கள். சூப்பராக முடி வளருங்க. முடி கொட்டுறதும் நின்றும். ரொம்ப கம்மியாக தான் கொட்டும். பாருங்கள், நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.